ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வி காட் அவர் நியூ ஸ்கூட்டிங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கான். திருநெல்வேலி டு நம்ம நாகர்கோவில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிரேக்கை பிடிச்சிட்டு எதுவுமே பண்ணா, செல்ஃப் எதுவுமே கொடுக்கல, ஸ்டார்ட் ஆகிட்டு பின்னாடி ஏதோ ஒரு மாருதி அந்த ரேஸ் கார் அந்த மாதிரி போகுது. மாருதி கேட்டோமா? ஸோ இங்கே பார்த்தீங்களா கால் வருது நமக்கு. இங்கே வந்து அன்னோன் வருது. இப்போ இது ஏதோ புது நம்பர் வந்து கால் வருதுனால இந்த வண்டி மைலேஜே தரமாட்டீங்க. என்ன இதுக்கு ஃபஸ்ட்டு ரிசர்வ் எவ்வளோ நம்ம செக் பண்ணணும். இதோட சினிமேட்டிக் ஷாட்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வி காட் அவர் நியூ ஸ்கூட்டிங்க. ஸோ அது அப்படியே மோட்டோ விளாகில் ஃபஸ்ட் நம்ம பேசுவோம். ஸோ நம்ம என்ன ஸ்கூட்டி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜூம். ஸோ இறங்கி 1 இயர் தான் ஆச்சு. ஸோ இப்போதைக்கு 61 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. நம்ம இப்போது சின்னதாக ஒரு லாங் டிரைவ் எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று தான் வண்டி டெலிவரி எடுத்தோம். நேற்று நைட்டு தான் டெலிவரி எடுத்தோம். சொல்ல போனோம் எடுத்த உடனே சரி சும்மா சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி வருவோம்னு சொல்லி பக்கத்தில் ஒரு லாங் வந்தோம். ஸோ அப்படியே உங்களுக்கு நம்ம வண்டி எடுத்ததே சொல்லிடலாமே அப்படின்னு வருதில்ல. ஸோ இது இருக்கிற டாப் அண்ட் எக்ஸ்ட்ரீம் மாடல். இதுலேயே 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதிலோட இதில் எக்ஸ்ட்ரா என்னதுன்னா டாப் அண்ட் மாடல் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இதில் வந்து டைமண்ட் கட் அலாய்னு ஒரு இது இருக்கலாம். அந்த அலாய் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்க் பிரேக்கு, அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ப்ளூடூத்தில் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு இந்த டிஸ்பிளேல வரும். அது ஒரு நல்ல அம்சங்கள். நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு நல்ல அம்சமாக இருந்தது. ஸோ வாங்க அப்படியே ஹைவேஸில் போய் நம்மளும் மோட்டோ லாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம கேமரா ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ ஹைவேனால தான் நான் ரைட்டாக மோட்டோ லாக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணுவோம். நம்ம மொபைலுக்கு அந்த சைடு வந்து ரொம்ப உடஞ்சிருக்கு. நம்ம இக்கட்டான சூழ்நிலை எப்படி சொல்கிறதுக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த நிலைமையில் இருக்கு. ஸோ மாற்றலாம், எல்லாத்தையும் பொறுமையாக மாற்றலாம். சாமான் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கான். திருநெல்வேலி டு நம்ம நாகர்கோவில் போயிட்டுருக்கோம். ஸோ இதான் i3s. இந்த ரைட்டு வருது தான். இது கொஞ்ச நேரத்தில் வண்டி ஆஃப் ஆயிரும். நான் வெயிட் பண்ணுவோம், உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். நான் எதுவுமே பண்ணல. பார்த்தீங்களா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இது மினிக்கிட்டு இருக்குது. ஸோ வண்டி ஆஃப் ஆகிட்டு இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா வண்டி i3sல இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிரேக்கை பிடிச்சிட்டு எதுவுமே பண்ணா, செல்ஃப் எதுவுமே கொடுக்கல, ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன மனுஷன். அதான் i3s. இதை வேணால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து சைடு ஸ்டாண்டு போட்டாலும் வண்டி உடனே ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 பாட்டிலோ சாதனமோ வைக்கிற மாதிரி 2 க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜரை போட்டுக்கலாம். நல்ல விஷயமாகும் சார்ஜர். அதுங்க இப்போ நான் மொபைலில் சார்ஜர் தான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப தேவையான அத்தியாவசிய பொருள். அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்து இல்லை. ஹேண்ட் பிரேக் இருக்கும், இதில் நானே கவனிக்கலை. ஸோ ஹேண்ட் பிரேக் வந்து அவங்க கொடுக்கல. அப்புறம் வண்டியோட ஓவரால் வியூ இது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாசாக இருக்கா? நம்ம ஒயர் இப்போ சார்ஜர் போட்டிருக்கனால வெளியே தெரியுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனோட அப்படி ரெடியா. இதில் பெரிய கமெண்ட் என்ன, வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆந்தி வேலை இந்த ஸ்டிக்கரை ஒட்டாமல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் ஷோரூமில் போய் ஸ்டிக்கரை தனியாக வாங்கிட்டு வந்து நானும் தான் ஒட்டினேன் இதில். ஏன்னா அவ்வளோ அப்படின்னா கண்ணு இறங்குச்சு. உடனே வண்டி சர்வீஸ் பண்ணாங்க, அப்படியே கையில் கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக உடனே வண்டி எனக்கு இந்த கலர் தான் வேணும் உடனே வேணும்னு சொன்னனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்த இது டெலிவரி. ஸோ எப்படி இருக்கு நம்ம வண்டி? ஸோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். இதான் அந்த டைமண்ட் கட்டரா எப்படி பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு டைம் கட்டி கட் பண்ணிக்கிறாங்களோ, இது என்ன கிடமே தெரியல. அப்புறம் டிஸ்க் பிரேக்கு, என்ன டிஸ்க் இருக்குது. என்ன சூடாக இருக்குது. அப்புறம் அப்படியே தான் நம்ம வண்டியோட பேக் லுக்கு பயங்கர ஸ்போர்ட்டியாக இருக்குது. வண்டி எதுவும் சொல்ல போனால் பயங்கர ஸ்போர்ட்டியாக இருக்குது. அப்படி ரொம்பவே ஷார்ப்பான எட்ஜஸ்ஸு அந்த மாதிரி. இதையும் பாருங்கள், எக்ஸ் லைட்டு. இண்டிகேட்டர் வந்து எல்இடியில் கொடுத்தா இனி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதை நம்ம அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். மற்றபடி வண்டியில் வேறு என்னங்க பயங்கர ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ நான் அப்புறம் உங்களுக்கு வந்து உள்ள இருக்க ஸ்பேஸை காமிக்கிறேன். அடுத்து இதில் வந்து எல்லா ஸ்போர்ட்டியாக கொடுத்தாலும் 1-2 மொக்கான வேலையை பண்ணிருக்காங்க. சீட்டு திறக்கணும், இதை வந்து திருக்கணும், அப்போ தான் சீட்டு திறக்கும். ஸோ இதில் இது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டிக்கு வந்து யூசர் மேனுவலே தரலங்க. நான் போய் கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ யூசர் மேனுவல் கொடுங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வர ஹீரோ வண்டி எதுக்குமே யூசர் மேலே வரவே செய்யலாம், ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் தானா. எனக்கு நம்பவே முடியலை, சுத்தமாக நம்ப முடியலை. நான் எதுக்கும் இன்னும் ஷோரூமில் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கால் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஹீரோ வண்டி வாங்கி அதுக்கு யூசர் மேலே கொடுக்குறேன்னா ஒன்று சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா எப்போ என்ன தெரியாது. நான் 1 இயருக்கு முன்னாடி தான், 1 இயர் கூட ஆகலை, ஒரு 11 மந்த்ஸாக 10 மந்த்ஸ் முன்னாடி தான் என் ஆரம்பி நம்ம இருக்கோம். 1 இயர் கூட ஆகலை, அதுக்கே யூசர் மேலே கொடுத்தாங்க. இந்த வண்டி யூசர் மேலே கிடையாதான், ஃபுல்லாக கம்ப்யூட்டர் அந்த ரெக்கார்டு தானே. அப்படின்னா வண்டியை பற்றி நாங்கள் எப்படியா படிப்போம். ஆனால் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் மட்டும் வந்து ஹீரோவில் வந்து. அப்புறம் இங்கே நைட்டு நிஜமாக ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. நான் புரிய சொல்ல மாட்டேன், நிஜமாக சத்தியமாக ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அடுத்து இவங்க சீட் கவரே போட்டு கொடுத்துட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஆதி காலத்து டேங்க் மாடல், ஃபியூல் போடணுங்க, கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க அதிலலாம் கொஞ்சம் பண்ணிட்டாங்க. நமக்கு ஆக்சுவலாக ஷோரூம்லேருந்து என்ன இப்போ எனக்கு வண்டி ஆன் பண்ணுறது, இது ஆன் பண்ணோன்னா இதில் பாருங்கள் இப்போ எல்லாம் வரும். இப்போ நம்ம பேர் இல்லை, ஹலோ மை வேர்ல்டுன்னு, ஹலோ மை ஹீரோன்னு வருது. இதை நேம் சேஞ்ச் பண்ணணும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இதை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். கண்டுபிடிச்சி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா இந்த நேம் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதான், நம்ம புது வண்டியை பற்றி ஓவரான ஒரு வியூவாக சொன்னோம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வண்டி நல்லா தாங்க இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம பிளாக்ல போவோம். ஸோ போகிற வண்டியில் நமக்கு கண்டென்ட் கொடுக்க யாரும் வராமல் இருக்க போகிறாங்க. ஸோ கைஸ், கால் வந்து நம்ம வண்டி ஷோரூம்லேருந்து தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ வண்டி டெலிவரி எடுத்துட்டீங்களா அப்படி இப்படின்னு. ஐயோ பெட்ரோல் போடணும், லோ இண்டிகேஷன் வார்னிங் வந்துட்டு. இந்த வண்டி மைலேஜே தரமாட்டீங்க என்ன? இதுக்கு ஃபஸ்ட்டு ரிசர்வ் எவ்வளோ நம்ம செக் பண்ணணும். ஆனால் அந்த ஷோரூமில் நிஜமாக நான் ஷோரூம் பேர் சொல்லலை. பட் வந்து இந்த வண்டி கொஞ்சம் டிமாண்டான வண்டி தான். எனக்கு வேண்டி கொஞ்சம் இது பண்ணி நான் கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டு தான் எடுத்தேன் வண்டியை. அது சண்டை போட்ட காரணம் என்னன்னா, அவங்க சொன்ன டெலிவரி டேட்டுக்கு வண்டி கொடுக்கல. எனக்கு அது கோவம் வாங்கிட்டு கடுப்பேத்துறார் மை லார்ட். நான் லாஜிக்காக கொஸ்டின் கேட்டேன். அது அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பவங்கள் நடந்து. ரஃபீக் பாய் பார்த்தீங்களா கால் எப்படி வருதுன்னு? ரஃபீக் பாய் பேர் வருதா? இது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் கால் பண்ணுறாரு. இல்லைங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம் என்ன சொல்லியாருன்னு. சொல்லுங்க அங்கே. ஹலோ. ஸோ நமக்கு தெரிஞ்சவர் தான் கால் பண்ணியிருந்தோம். அக்கா நீ இது பிடிக்க ஆசையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி இந்த புது ஹைவே வந்துட்டோம். ஃபுல்லாக நான் விண்டபில்லாக தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம வண்டியை விட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக இந்த வண்டியை பற்றி நம்ம சொன்னோம். இன்னைக்கு கூடிய சீக்கிரம் இந்த வண்டியை நம்ம ஒரு டியோவோட கம்பேர் பண்ணுவோம். இதோட ஃபஸ்ட் சர்வீஸை பற்றி நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது என்ன இது நம்ம R15 கம்பேர் பண்ணலாம். R15 கம்பேர் பண்ண முடியாது. சரி நம்ம டியோ ஸ்கூட்டியோட கம்பேர் பண்ணி எடுப்போம், ஓகேவா? இதோட சினிமேட்டிக் ஷாட்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you on the next video. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.